ஹாய்ங்க. இந்த மாதுளம்பழம் பாருங்க. நல்ல வெள்ளை கலர் முத்து. இது நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச பழம். இது வெள்ளை மாதுளம்பழம். நம்மகிட்ட 2 இருக்குது. ஒன்று ரெட்டு, இன்னொன்று வெள்ளை. இது வெள்ளைங்க. இது நல்ல ஒரு நாட்டு வெரைட்டி. பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே குட்டி குட்டியாக பிஞ்சு வந்திருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய காயும் இருக்குது. முன்னாடி ஃபுல்லாக பிஞ்சு, பின்னாடி ஃபுல்லாக காயின்னு இருக்குது. இதில் வரி புடலங்காய் பாருங்களே, இது பிஞ்சு நல்லா அழகாக வந்திருக்கு. கீழே ஒன்று பழுக்க விட்டுருந்தீங்க விதைக்கு. இந்த சைடு பாருங்களேன், இந்த மாதுளம்பழம் ஃபுல்லாக நல்லா திரண்டுருச்சு. இந்த மேலே இருக்கிற காய் நல்லாவே பழுத்திருக்கு. அதை மட்டும் எடுத்துருவோம் இன்றைக்கி. இது நல்லா முத்தி இருக்கு. நிறைய இந்த வெயிலுக்கு வெம்பி போயிடும். அப்புறம் ஒரு சில இது அணிலாம் கடிச்சு எடுத்துகிட்டு போயிடும். நமக்கு அந்த மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பழம் இன்றைக்கி நல்லா இருக்குது. இதை மட்டும் எடுத்துருவோம் இன்றைக்கி காமிச்ச அந்த பழம் இது தாங்க. உள்ளே சூப்பராக திரண்டிருந்தது. பழம் சூப்பராக ஸ்வீட்டாக இருக்கும். ரெட்டை விடவே இந்த ஒயிட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம தோட்டத்து மாங்காயிலிருந்து ஒரு 2 காயை சீவி காய போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா, அந்த அம்ச்சூர் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது ஹோம்மேடாக செய்கிறதுக்கு. அது நல்லா இருக்கும். அந்த குர்குரேயில் வர அந்த ஒரு புளிப்புத்தன்மையெலாம் இருக்குது பாருங்களே, அதெல்லாம் இதில் தான் போடுவாங்க. வீட்டிலையே நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டு மேலே இந்த பவுட்ரு போட்டோம்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் சூப்பராக. அதுக்காக ஒரு 2 காய் மட்டும் சீவி நல்லா காய போட்டிருக்கேன். இது ஒரு 4 நாள் காஞ்சுது அப்படின்னா நல்ல மொறுன்னு காஞ்சிரும். அப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6-7 மாதத்துக்கு வேணாலும் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஊனி விட்டுருந்தேன் பாருங்கள், சொரக்காய். அப்படியே ஒவ்வொரு செடியாக ஏறி அப்படியே மேலே படர்ந்து போயிட்டே இருக்குது. இந்த சைடு பீக்கங்கொடி அப்படியே கிரில்லில் பிடிச்சி அப்படியே வளர ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காய் இது கொஞ்சம் பழுத்துருச்சு. நிறைய கத்திரிக்காய் வந்துட்டே தான் இருக்குது. இது விதைக்கி விட்ருக்கேன். நல்ல பெரிய காய் இருக்கிறதுலே இது நல்ல பெரிய காயாக இருக்குங்க. அதனால் இதை நம்ம விதைக்கி விட்ருக்கோம். என்றைக்குமே விதைக்கி விட்ற காய் எடப்பட்ட காயாக இருக்கணும். நல்ல காயாக இருக்கணும். அப்போ தான் அடுத்ததுலேருந்து வர செடியும் நல்லதாக வரும். நோய் தாக்கம் எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிற காயவாக நம்ம பார்த்து விதைக்கி விட்டுறணும். நல்லா பாருங்கள், கொத்து கொத்தாக வந்துட்டுருக்குது. செடியில் காய் கொத்து கொத்தாக தொங்குச்சுனாலே பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க. அடுத்து ரோஸ் செடிக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம் அப்படின்னா, பெரும்பாலும் பூச்செடிக்கெல்லாம் நம்ம இயற்கை உரத்தை தேடி போகாமல் நம்ம இந்த டிஏபி இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, பெஸ்ட்டு டிஏபி. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் டிஏபி போட்டு தண்ணி நல்லா விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பூ செடியில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளோ பூ பூக்கும். ஏன்னா நம்ம ரோஸ் செடிக்கு தானே, அதுக்கு அது தேவையில்லை. நம்ம டிஏபி கொடுத்தாலே போதும். அடுத்து மிளகு தக்காளி கீரை பாருங்கள். இப்போ தானே இடையில கட் பண்ணி எடுத்தோம். அதுக்குள்ளே சூப்பராக வந்துருச்சு. சும்மா ஒரே வாரம் தான். அறுத்து விட்டோம் அப்படின்னா சும்மா படப்படன்னு வந்துடுது. இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இந்த செடியெல்லாம் அவ்வளோ க்ரீனாக இருக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பூசணி அரசாணி கொடி பாருங்க, அப்படியே சூப்பராக படர்ந்து போயிட்டுருக்கு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள்.